சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். அதிகமான பணம் சந்திரபாபு நாயுடு 17,000 கோடி. எதுக்கு? இன்னைக்கு மத்திய சர்க்காருக்கு அனுசரணையா இருக்கிற காரணத்தால் அவ்வளவு பணத்தை வாங்கி அதை ரீபில் பண்ண ஆரம்பிச்சோம். நாம ஒருத்தர் தான் கேட்கிறோம். இந்த ஊர்ல பல கட்சி இருக்கு. அவன் சமாச்சாரமே அவனை பார்த்துருக்கிறான். ஆக இவ்வளவு 1 ரூபா கூட நமக்கு ஒதுக்கல. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாம் தெரியாம ஸ்டாலின் வந்தா நிறுத்தி விட்டான், ஸ்டாலின் வந்தா நிறுத்தி விட்டான். செல்விக்கு எங்களுக்கு அது பணம் கொடுக்கல. அவன் கார்பரேஷன்காரன் பாவம், அதானி அம்பானி எல்லாம் பாவம் ஏழைங்க, அவனே வயிற்று பசிக்கிறான். ஆகியனால் இந்த 25 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்றேன். இது என்ன அக்கறம் ஐயா? எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மத்திய சர்க்கார் ஒரு பட்ஜெட் போடுது. இது ரொம்ப கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட். பொதுக்கூட்டத்தில் அவ்வளவு விளக்க முடியாது. நான் எம்ஏ படிக்கிற பொழுது என்னுடைய சப்ஜெக்ட் இதுதான், பட்ஜெட் போடுவதுதான். இது எனக்கு தலைகீழ் பாடம் இந்த சப்ஜெக்ட். நாங்க பட்ஜெட் போடுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் பட்ஜெட் போடுவாங்க. பஞ்சாயத்து யூனியன்ல அவங்க ஒரு பட்ஜெட் போடுவாங்க. வீட்டிலேயே ஒரு பட்ஜெட் போடுவோம். இந்த மாசம் நமக்கு எவ்வளவு வருது, எதுக்கு எவ்வளவு ஒதுக்கணும், கடனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், கல்யாண பொண்ணுக்கு எவ்வளவு பிச்சைப்படுத்தணும், இதெல்லாம் போடுறாங்களே, அதான் பட்ஜெட். இதை வீட்டில் போடுறோம், வீட்டு பட்ஜெட். நாட்டுக்கு போறது நாட்டு பட்ஜெட். அப்படி நாட்டில் ஒரு வீட்டில் துணி எடுக்கிறோம். உங்களுக்கு பெரியவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு, 2வது பையனுக்கு, 3வது வருஷம் 4வது காலேஜ் அவனுக்கு ஒன்றும் இல்லை, 4 பிள்ளைங்க கொடுக்கணும் இல்லை. ஆனா மத்திய சர்க்கார் 48,000 கோடி, லட்சம் கோடி, 48,000 லட்சம் கோடி, சொல்லவே பயமாது. அவ்வளோ பணத்தை ஒதுக்குறாங்க. அவங்க கீழே மாநிலம் தானே. காஷ்மீருக்கு இவ்வளவு செலவுக்கு, பாட்னாவுக்கு இவ்வளவு செலவு, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ, கர்நாடகத்துக்கு எவ்வளோ, ஆந்திராவுக்கு எவ்வளோ அப்படின்னு ஒதுக்கிட்டு வராங்க. அப்படி ஒதுக்கிட்டு வரும்போது தமிழ்நாடு இருக்குங்க. இந்த தமிழ்நாட்டுக்கும் பணம் ஒதுக்கணுமா கூடாதா சொல்லுங்க? நீ எவ்வளவு ஒதுக்குறது 2வது. உனக்கு வேண்டியவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட ஒதுக்க நவனான்ல. 1 ரூபா கூட நாம ஒருத்தர் தான் கேட்கிறோம். இந்த ஊர்ல பல கட்சி இருக்கு. அவன் சமாச்சாரமே அவனை பார்த்துருக்கிறான். ஆக இவ்வளவு 1 ரூபா கூட நமக்கு ஒதுக்கல. இது நியாயமா? கட்சி எல்லாம் போறட்டும், 1 ரூபா கூட இந்த நாட்டுக்கு ஒதுக்கணுமா ஏறாமா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு மத்திய சர்க்கார் தான் பணம் கொடுக்கலாம். அவன் 3 மாசமே நிறுத்தி விட்டான். சரி, பட்ஜெட்ல கொடுப்பான்னு பார்த்தா சைபர் 1 ரூபாய் கொடுக்கல. அப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு எப்படி வரும்? வராது. ஆனா நம்ம ஊர் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாம் தெரியாம ஸ்டாலின் வந்தா நிறுத்தி விட்டான், ஸ்டாலின் வந்தா நிறுத்தி விட்டான். செல்விக்கு எங்களுக்கு இல்லை, அது பணம் கொடுக்கல, நின்று போயிடுச்சு. அதே மாதிரிதான் வீடு கட்டுற திட்டம் ஆரம்பிக்க சொன்னா கொடுக்கல. ஆகையினால் எல்லாவற்றையும் முடக்கி விட்டார். ஏன் அப்படி செய்யறாங்க? எல்லாரும் கொடுக்கும் போது கொடுக்கணும். நமக்கு மட்டும் ஏன் கொடுக்கலன்னா, இந்த வீட்டில் சில பேர் சொல்லுவாங்க, நீ பைய வேலைக்கு ராத்திரி உனக்கு சாப்பாடு கிடையாது, நீ செய்யற வேலைக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து, நீங்க செய்யற வேலைக்கு பட்ஜெட்ல பணம் கிடையாது, நீங்க செய்யற வேலைக்கு பட்ஜெட் கிடையாது. என்ன பண்ணிட்டோம் நாங்கன்னா? என்ன பண்ணிட்டோம் சொல்றீங்க? இந்திய படிக்கிறான்னா படிக்க வேண்டாம் போராட்டம் பண்றீங்க. பட்ஜெட்ல பணம் கிடையாது, பட்ஜெட்ல பணம் கிடையாது. ஆக நாங்க வாங்கியா கோயில் கட்டலாம்னா நீ பள்ளிக்கூடம் கட்டுற, பட்ஜெட்ல பணம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு தாய் சொல்லுவாளே தவிர ராத்திரி சோறு போட மாட்டேன்னு. ஆனா எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த நாயை வந்து சாப்பிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஆக அப்படியானால் தமிழ்நாட்டை வஞ்சிக்க போகிறார்கள் என்று பொருள். சரி, நீ தான் கொடுக்கல,
நாங்க கடன் வாங்கிக்கிறோம் அப்படின்னா கடன் வாங்கக்கூடாதுன்றான். அப்போ எங்களுக்கு பணம் வருவாய் குறைவு, கடன் வாங்கி தான் பண்ணணும், லஞ்சம் கொடுக்கணும். ஆகையினாலே தான் இந்த ஆட்சியை நாங்கள் கண்டிக்கிறோம். ஆக வேண்டியவனுக்கு அதிகமான பணம் இந்த வருஷம் பாட்னாவுக்கு கொடுத்திருக்காங்க. அதிகமான பணம் சந்திரபாபு நாயுடுக்கு 17,000 கோடி சந்திரபாபு நாயுடுக்கு. எதுக்கு? அவர் ஒரு அமராவதி நகர் விஜயநகரத்தில் பண்ணார். அது அந்த பொன்னார் சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் அதை நிறுத்தி விட்டான். நம்ம ஒரு மாதிரி தான், நாம செய்ததெல்லாம் ஜெயலலிதா நிறுத்தி இல்லையா, அது மாதிரி பண்ணிவிட்டான். மறுபடியும் இவர் வந்துட்டார். இன்னைக்கு மத்திய சர்க்காருக்கு அனுசரணையா இருக்கிற காரணத்தால் அவ்வளவு பணத்தை வாங்கி அதை ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆக இப்ப பழங்கள் தான் சொல்றான். அது மாதிரி இன்னொன்று சொல்ற பாருங்க, நமக்கு வயிற்று பசிக்கு சோறு கேட்கிறோம். வயிற்று பசிக்கு அவன் என்ன பண்றான்? தர்மம், நீ பட்டினி, உங்களுக்கு எல்லாம் பணம் வேணும். புயல்ல மாட்டிட்டாங்க, மெட்ராஸ் புயல், கன்னியாகுமரி புயல மாட்டிட்டாங்க. ஜனங்கள்லாம் அடிச்சு போயிடுச்சு, கட்டடம் விழுந்து போச்சு. ஐயோ பாவம், நீங்க கொஞ்சம் பணம் கொடுங்க. 50,000 கோடி நான் எங்க போவேன்? நானும் பெரிய இல்லை, அப்படிதான் கணக்காரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பானி அதானின்னு ஒருத்தர் இருக்கான், உலக பணக்காரன்ல ஒருத்தன். அவனுடைய கார்பரேஷன் இருக்கு. அந்த கார்பரேஷனுக்கு 25 லட்சம் கோடி ரூபாய் சர்க்காருக்கு கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 25 லட்சம் ரூபாய் கோடி அதானிக்கார கார்பரேஷன் கொடுக்கணும். உனக்கு வேண்டியது தானே, கார்பரேஷன் கடன் கொடுத்துருக்கல, அதுலயாவது வாங்கியது கொஞ்சம் கூடயா அப்படின்னா. அவன் கார்பரேஷன்காரன் பாவம், அதானி அம்பானி எல்லாம் பாவம் ஏழைங்க, அவனுடைய வயிற்று பசி இருக்கிறான். ஆகியனால் இந்த 25 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்றான். இது என்ன அக்கிரமம் ஐயா? 48 லட்சம் கோடியில பட்ஜெட் போட்டு ₹1 எங்களுக்கு கொடுக்காமல் அதானிக்கு அம்பானிக்கு 27 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கார். மத்திய சர்க்கார் நம்ம கிட்ட வசூல் பண்றதுல காரணம் கூட கொடுக்கல, ஜிஎஸ்டியில எடுத்துட்டு போறாங்க, அதுலயும் கொடுக்கல. ஆக வரிகளை வசித்து சும்மா போய் எடுத்துட்டு போறாங்க. அதிகமான பணம் நம்முடைய மாநிலத்தில் தான் போகுது. அங்கெல்லாம் அவங்க ஒண்ணு சொல்றாங்க, உங்க மாநிலம் தான் படிச்சவனுக்கு அதிகம், நல்லா இருக்கானுங்க, முன்னேறிய மாநிலம் ஆகியனால உங்களுக்கு பணம் கிடையாது. முன்னேறினா பணம் கிடையாதா? பீகார் என்னன்னு ஒருத்த கூட படிச்சவங்க கிடையாது, 102 பேர் தான் இருக்கான், அங்க பணம் கொடுக்கறேன்றான். ஆக இவ்வளவு கேவலமான நிலையை மத்திய சர்க்கார் ஏற்படுத்தி சாதாரணமானவர் அல்ல. நம்ம இவர்களும் பணம் கொடுக்க மாட்டார்கள். நமக்கு கடன் வாங்குற சக்தி இருக்கு, அதையும் வாங்க விட மாட்டார்கள். ஏன்னா நம்ம கடன் வாங்கினா இவன் தான் ஜாமீன் போடணும், அவனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட மாட்டான். ஆகையினால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த நிலையில் கூட நம்முடைய தலைவர் அவர்கள் என் மக்களை தேர்ந்தெடுத்த என் மக்களுக்கு கொடுக்கிற திட்டங்களை நான் முறையாக கொடுக்கிறேன். இன்றைக்கு எல்லா திட்டங்களையும் எதை அமல்படுத்தினாரோ அந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம், மேலும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆக இவ்வளவு நிலையிலும் நாங்கள் விடாமல் செய்கிறோம். காரணம், எங்களுக்கு ஓட்டு போட்டு விட்டீர்கள். அந்த ஓட்டுக்காக நாங்கள் எங்கள் பணியை செய்யாமல் இருக்க முடியாது. இங்கே சொன்னார் நந்தகுமார் அவர், இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த தொகுதிக்கு வேண்டியது செய்ய வேண்டும். அதில் தான் நீண்ட நெடுங்காலமாக நான் ஏற்கனவே மந்திரியாக்கும் போது டெண்டர் விட்டு ஒரு கேஸால அந்த அந்த அணை கட்டப்படவில்லை. ஆகையினால அணை இல்லாத ஊருக்கு அணை கட்டு பேரு நல்லா வச்சிருக்கான், அணை கட்டுன்னு. அது இந்த ஊரு என்ன, அணை கட்டுனா அப்படி கட்டி
எத்தனையோ எம்எல்ஏக்கள் நீங்க பார்த்தாங்க. பலராம இருந்தார், தோபூர்ரார் இருந்தார், அப்புறம் விஜி விஸ்வநாதன் அவரே கட்டிட்டு இருக்கலாம். அவர் இருந்தாரு, கண்ணன் இருந்தாரு, பாண்டரங்க இருந்தாரு, கோகுல், எத்தனையோ பேர் இருந்தாங்க. எல்லாருமே இருந்தாங்க. ஒரு அம்மா கூட இருந்துச்சு, இவ்வளவு பேர் இருந்தாங்க. அதுக்கு பிரம்மா எழுதியிருக்கான், ஏபி நந்தகுமார்னு ஒருத்த வருவேன், துரைமுருகன் ஒருத்த அவங்க மேல இருப்பான். தளபதினு ஒருத்த முதலமைச்சராக வருவான். ஆக இந்த லக்கணத்தை கூடி இந்த ஊருக்கு இந்த மணவனுக்கு அணை கட்டப்படும் எழுதியிருக்கான். நாங்கள் கட்டியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால், நான் இந்த பணியில நான் இருக்கிற காலத்தால் தான் எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தோம். நான் தான் அப்போதான் மந்திரி. தலைவர் கலைஞர் கேட்டார், ஏயா துரை இந்த வருஷம் என்ன பண்ணலான்னாரு. அண்ணே வெங்கட்சாமி நாயுடு 12 பைசாவை 13 பைசா ஏற்றிட்டாங்கிறதுக்காக வேலூர்ல ஒரு கூட்டம் போட்டு ஒவ்வொரு ரஞ்சா கோடு தீப்பறி செலுத்தாரு, சூடுறானே நான் அவர் பேசினாரு. ஆகியனால நான் 1 பைசா ஏற்றுறதுக்காக நாயுடு இருக்கிறார். அப்போ செய்த 1 பைசாவும் கட்ட தேவையில்லை. உடனே எழுந்து போனேன், வாயா அதுக்கு அப்படி போயிடுற, உடனே அவசரப்படுறீங்க, எழுது, கிளீனா எழுது. ஒரு விவசாயி எவ்வளவு நிலம் வைத்திருந்தாலும் சரி, எத்தனை ஆஸ்பவர் வைத்திருந்தாலும் சரி, அன்லிமிட்டெட் யூனியன் மின்சாரத்தை பயன்படுத்தலாம், அவர்களுக்கெல்லாம் இலவசமாகவே தரப்படும் எழுதியாங்க. அதை எழுதி கொடுத்தோம். இன்னைய வரையில ஓடுது. இன்னைய வரைய போட்டு உக்காந்துக்கிறான். விவசாயத்துக்கு கொடுத்ததுக்கு கருபாலையில் விட்டுட்டான். இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி போட்டோம், நமக்கு என்ன படைக்கா விவசாயி, அதை செய்தவன் நான் தான். ஆகையினால் இந்த முறை நான் வந்திருக்கேன் புதுக்கி. ஆக நான் மந்திரியாக இருந்த பலனை அனுபவித்து விடுவேன். பாலாத்துல நிரந்தரமா தண்ணி வந்தா நம்ம ஜில்லாவை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆகையினால் அதுவும் செய்யப்படும் என்ற செய்தியை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.